உண்மையிலே 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பர் பிரசாத் தருவார், போறமா வாங்கிக்கலாம். யார் அவங்க? கேள்வி கேட்டோடனே அமைதியாகிட்டீங்க, புரியலையா? என்ன சொல்றோம்? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இந்த காம்படிஷன் தெரிய வரும்போது இவங்க எல்லாரையும் ராமேஸ்வரத்துக்கு இங்கே காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த உள்ளம் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லையும். அந்த உயர்ந்த உள்ளம் யாரு? அந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே, அந்த கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருமே. Can you all come up to the stage? Can you all come up to the stage? The stage is for you. தம்பி நீங்களும் மாஸ்டரா மறந்துட்டீங்க, வாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட குழந்தைகளுக்கு டான்ஸ் மட்டும் சொல்லி தரல, அவங்களுக்கு லைஃபை சொல்லி தராங்க. நீ பிராக்டிஸ் பண்ணல பரவாயில்ல, நீ போய் ஸ்டேஜ் இல்லை இதை தெரிஞ்சுக்கலாம். நான் சீக்கிரம் முடிக்கிறேன். போதும் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசிக்கிருக்கோம். இந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களை விட நம்ம பிள்ளைங்களை அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஊரில் இதே நீங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊரில் நம்ம வயசில் இருக்கிற எவ்வளோ பசங்க வேறு ஏதோ தாட்ஸில் ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டு ஒரு சில மாதிரி வித்தியாசமான ஒரு தாட்டில் இருக்காங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நான் டான்ஸ் ஆடணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும், நான் போய் காம்படிஷனில் வின் பண்ணணும், நான் ரெப்ரசன்ட் பண்ணணும், நான் தோற்றாலும் பரவாயில்ல, அடுத்த காம்படிஷனில் நான் வின் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு மூலதனம் இவங்க தான். ஸோ டான்ஸ் வந்துட்டு இப்போ நிறையா காம்படிஷன்ஸ் வந்துருச்சு. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா டாபிக்ஸ்லையுமே எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஒரே ஒரு விஷயத்துலையும் 2 விஷயத்தில் மட்டும்தான் வரல. ஒன்று சாப்பிட்றதில்ல, இன்னொன்று ஃபிட்டாக இருக்கிறதில்ல. இது 2ல் மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது. சாப்பிட்றது நம்ம கையில் தான் சாப்பிடணும், உடம்பு உழைக்கிறது நம்ம தான் உழைக்கணும். ஸோ இது 2த்தில் ஒன்று இங்கே இருக்குது. உடம்பு ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா எதனாலும் சாப்பிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பக்கத்து வீட்டில் இருக்கிற 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், அவங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் ஹெல்த்தியாக இருந்தோமே, இப்போ ஹெல்த்தியாக இல்லையே அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபுட் ஹேபிட்ஸும் இந்த ஃபிட்னஸும் இல்லாமல் இருக்கிறது தான். டான்ஸுன்ற ஒரே ஒரு விஷயத்தில், ஒரே ஒரு ஆர்ட்டில் மட்டும்தான் ஹெட்லேருந்து டோ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நர்வ்ஸும் ஒர்க் ஆகும். வேறு எந்த ஒரு ஆர்ட்லையுமே அது கிடையாது. அவங்க தைரியமாக சொல்லுவேன், ஆர்ட்டியாக சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட கிட்ட சூப்பராக க்ரோவாக பார்க்குறாங்க. அண்ட் பிஃபோர் வி கோ ஃபார் தி ஜட்ஜ்மெண்ட், இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண எல்லா குழந்தைங்களுமே வின்னர்ஸ் தான். எல்லா குழந்தைங்களுமே வின்னர்ஸ் தான். இன்னைக்கு மேபி அவங்களோட டேயாக இல்லாமல் இருக்கலாம், பட் நாளைக்கு கண்டிப்பாக அவங்களோட டேவாக இருக்கும். எஸ், அதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, அவங்களுக்கு தேவைப்படுறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், நம்மளோட என்கரேஜ்மெண்ட் மட்டும்தான். பரவாயில்லடா, நீ ஜெயிச்சிருவடா, ப்ராக்டிஸ் பண்ணுடா, நான் இருக்கேன்டா கூட, அப்படி தட்டி மட்டும் கொடுங்க. அப்படி தட்டி கொடுத்ததுனால தான் நாங்கள் இப்படி நிற்கிறோம். தட்டுறதுக்காக நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் தண்ணியாக நாங்கள் வெளியில் இருக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.